ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் YESINFOVEE டெக் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எம்விசி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எம்விசியில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 16 கிரியேட் நியூ லேஅவுட் இன் எம்விசி. ஓகேங்களா? அதாவது எப்படி வந்து இதுக்கு முன்னாடி லேஅவுட்னு என்னன்னு பார்த்தோம் பார்ட் 15ல. எப்படி வந்து நியூவாக ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணி அந்த லேஅவுட்டை வந்து எப்படி வந்து நம்ம நியூ பேஜில் ரேசர் பேஜில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்னா என்ன? லேஅவுட் இஸ் ஏ காமன் பேஜ். இட்ஸ் கால்டு மாஸ்டர் பேஜ் இன் ASP.NET. லேஅவுட்னா ஒரு காமன் பேஜ். இட்ஸ் கால்டு மாஸ்டர் பேஜ் இன் ASP.NET. இப்போ எம்இசியில் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்னு கால் பண்ணுவோம். ASP.NETல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பேஜ்னு கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லேஅவுட் ஹெல்ப்ஸ் ரிப்பீட்டட் டிசைன் டு மல்டிபிள் பேஜ். இப்போ ஒரே டிசைன் வந்து ரிப்பீட்டடாக வருதுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் ஃபூட்டர் வந்து ரிப்பீட்டடாக வருதுன்னா அதுதான் காமனாக எல்லா பேஜுக்கும் வரும். அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு பேஜ்லையும் இப்போ 10 பேஜ் டிசைன் பண்ணுறோன்னா 10 பேஜ்லேயும் ஹெட்டரும் ஃபூட்டரும் டிசைன் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் அதை வந்து லேஅவுட்டாக வந்து டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜை காமனாக எல்லா பேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதனால் என்னென்னா ரிப்பீட்டடாக டிசைன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம், ரிப்பீட்டட் டிசைன்ஸ் அவாய்ட் பண்ணலாம், ரிப்பீட்டட் கோட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் த ரிப்பீட்டட் கோடிங் ஆர் டூப்ளிகேட் கோடிங். ஸோ டெவலப்பர்ஸ்க்கு வந்து இது மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 10 to 100 பேஜில் வந்து ஒரே லேஅவுட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லேஅவுட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 100 பேஜ்லையும் சேம் கோடை காப்பி பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் இருக்குன்னா ஹெட்டரை வந்து காப்பி பண்ணி போடணும், ஃபூட்டர் வந்து காப்பி பண்ணி போடணும். இன்கேஸ் நேவிகேஷன் இருக்குன்னா நேவிகேஷன் காப்பி பண்ணி போடணும். ஸோ கண்டென்ட் இருக்குன்னா கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெட்டர் ஃபூட்டர் ஆர் லெஃப்ட் நேவிகேஷன் இதெல்லாம் வந்து காமன். கண்டென்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும்னா ஹெட்டர் ஃபூட்டர் நேவிகேஷன் லெஃப்ட் சைடுக்கு நேவிகேஷன் எல்லாத்தையும் லேஅவுட்டாக கிரியேட் பண்ணிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம வந்து கோடு போட தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை எந்த நேவிகேஷனில் எந்த பேஜ் கிளிக் பண்ணிங்களோ அந்த பேஜுக்கான கண்டென்ட்டை மட்டும் வந்து இந்த கண்டென்ட் செக்ஷனில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ வந்து ரிப்பீட்டடாக டிசைன் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ லேஅவுட் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லேஅவுட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்விசியில் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த லேஅவுட்டுங்கிறது காமனாக எல்லா பேஜ்லையும் யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா பேஜ்லையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வியூவில் வந்து சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேடுக்குள்ளே தான் வந்து நார்மலாக டிஃபால்ட் லேஅவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபால்ட் லேஅவுட் என்னன்னா இப்போ நான் வந்து நியூவாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். எம்விசி அப்ளிகேஷனில் நியூவாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லேஅவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற டிசைன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜ் ரன் பண்ணுறேன். நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இது ஒரு அவுட்புட் வருது பார்த்தீங்களா? இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து எம்விசியில் டிஃபால்ட் பேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டிஃபால்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த பேஜ் தான் இப்போ ரன் ஆக போகுது நமக்கு. இப்போ என்னன்னா அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட் அஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் நேம். ஹோம் கொடுத்தீங்கன்னா இது ஹோம் பேஜ், அபவுட் கொடுத்தீங்கன்னா இது அபவுட் பேஜ். அபவுட் பாருங்க ஹெட்டர் பேஜ் காமன் தான், கான்டாக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் பேஜ் காமன் தான். இதை தான் வந்து லேஅவுட்டாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேஅவுட் இல்லைன்னு இமேஜின் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ்லையும் அந்த ஹெட்டர் பேஜ் டிசைன் போடணும், அபவுட் பேஜ்லையும் டிசைன் போடணும், கான்டாக்ட் பேஜ்லையும் நீங்கள் டிசைன் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லேஅவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா வியூவில் லேஅவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னு ஹோம். ஓகேங்களா? ஹோம், அபவுட், ஓகேங்களா, கான்டாக்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து எந்த இப்போ நீங்கள் இதே வந்து சிண்டெக்ஸ் சொல்லும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹோம் பேஜ் இது வந்து ஜஸ்ட் ஷோ பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ஷன் நேமு, அடுத்து கண்ட்ரோல் நேம். இது ஆக்ஷன் நேம், இது கண்ட்ரோல் நேம். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணல எந்த ஆக்ஷன் நேமுக்கு எந்த கண்ட்ரோலில் போகணும்னு காட்டும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்னா ஹோம் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுனா இப்போ நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னாகும் இண்டெக்ஸு ஹோம் கண்ட்ரோலுக்கு போகும். இப்போ ஹோம் கண்ட்ரோலில் இண்டெக்ஸ் இந்த ஹோம் பேஜுக்கு போகும். அதே மாதிரி அபவுட் இது வந்து ஷோ பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட், நமக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் கண்ட்ரோலில் அபவுட் போகும், ஹோம் கண்ட்ரோலில் கான்டாக்ட் போகும். இது வந்து ஜஸ்ட் நமக்கு டிஸ்பிளே பண்ணுற நேம்.
அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இதை இங்கே தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ஓகேங்களா. இந்த ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பேஜ். இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லுமே வந்து டிசைன் பேஜ் ஓகேங்களா. இப்போ என்னன்னா இந்த லேஅவுட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்களா, இந்த லேஅவுட் இதை வந்து ஃபுல் லேஅவுட்டுக்கான கோடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாடி செக்ஷன், இது ஃபுல்லாக பாடி செக்ஷன். HTML இருக்கும், ஹெட்டர், இது ஹெட்டர் பார்ட் இருக்கும், தேவையான எல்லாமே எடுத்துக்கும் ஓகேங்களா. இப்போ பாடி பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த நேவிகேஷன் மெனு ஓகேங்களா. ஸோ இந்த நேவிகேஷன் மெனு ஃபுல்லாக எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் மெனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் எல்லாமே நேவிகேஷன் மெனு. ஸோ இந்த நேவிகேஷன் மெனுவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லோகோ ரிலேட்டட் திங்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மெனு, இது எல்லாமே மெனு. பாருங்க ஆப் நேம் கொடுத்துருக்காங்களா, ஆப் நேம் கொடுத்தீங்கன்னா எங்கே டிஃபால்ட் எங்கே போகணும், ஆப் நேம்ல இண்டெக்ஸ் ஹோம் கண்ட்ரோலுக்கு போகும், டிஃபால்ட்டாக ஹோம் பேஜுக்கு தான் போகும். ஸோ ஆப் நேம் கிளிக் பண்ணாலும் அதே ஹோம் பேஜ் தான், இதான் ஹோம் பேஜ், ஹோம் பேஜுக்கு போகும் ஓகேங்களா. ஆப் நேம் கிளிக் பண்ணாலும் ஹோம் பேஜுக்கு தான் போகும் ஓகேங்களா. அது லோகோ மாதிரி, லோகோ வேணா லோகோ அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னன்னா இது வந்து லேஅவுட், இங்க வந்து ரெண்டர் பாடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பாருங்க ஃபூட்டர் ASP.NET MVC, இந்த ரெண்டர் பாடின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த லேஅவுட் காமன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டெக்ஸ் போறீங்கன்னு வச்சுங்களேன், இது எபவுட் போறீங்கன்னா எபவுட் பேஜ் பார்த்தீங்கன்னா எபவுட்ல என்ன இருக்கும், சும்மா டைட்டில் இருக்கும் ஓகேங்களா. யூஸ் திஸ் ஏரியா ப்ரொவைட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது காண்டாக்ட் கொடுத்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா காமனா வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. இப்போ எப்படி ரெண்டர் ஆகும்னா இப்போ நீங்க வந்து இண்டெக்ஸ், அதாவது ஹோம் பேஜ், இண்டெக்ஸ் தான் ஹோம் பேஜ், ஹோம் பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த லேஅவுட்ல ரெண்டர் பாடின்னு இருக்குல்ல, இப்போ இந்த லேஅவுட் அப்படியே தான் இருக்கும். இந்த ரெண்டர் பாடிங்கிற இடத்த இந்த இண்டெக்ஸோட கண்டென்ட் வந்து உட்காந்துரும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் கிளிக் பண்ணல, இந்த லேஅவுட் அதே தான், இந்த ரெண்டர் பாடிங்கிற இடத்த காண்டாக்ட்ங்கிற கண்டென்ட் வந்து உட்காந்துரும் ஓகேங்களா. எபவுட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லேஅவுட்ல ரெண்டர் பாடிங்கிற இடத்துல வந்து காண்டாக்ட் உட்காந்துரும். அப்போ லேஅவுட் அப்படியே தான் இருக்கும், அந்த ரெண்டர் பாடிங்கிற இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எந்த பேஜ் கிளிக் பண்ணாலும் அது வந்து உட்காந்துரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் லேஅவுட். இப்போ ஒன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த லேஅவுட் காமன் தான், ரிப்பீட்டடா எங்கேயுமே ஒவ்வொரு பேஜ்ல இப்போ இண்டெக்ஸ்ல போனாலும் அதோட கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும், காண்டாக்ட்ல போனீங்களாலும் அதோட கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும், எபவுட்ல போனீங்களாலும் அதோட கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ லேஅவுட்ல போய் பார்த்தீங்கன்னா லேஅவுட்ல ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேஅவுட் தான் இருக்கும், காமனா வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டர் பாடிங்கிற இடத்துல தான் இண்டெக்ஸ் டேட்டா வந்து இண்டெக்ஸ் கண்டென்ட் வரும், காண்டாக்ட் கண்டென்ட் வரும், எபவுட் கண்டென்ட் வரும். ஸோ இதான் லேஅவுட். ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரிப்பீட்டடா எல்லா பேஜ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ லேஅவுட் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நீங்க ரன் பண்றீங்க, ஜஸ்ட் காண்டாக்ட் எபவுட் கிளிக் பண்றோம் ஓகேங்களா, ஆப் நேம் இது எல்லாமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இது டிஃபால்ட்டா MVCல கிரியேட் பண்ண கண்டென்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா நாமளே ஒரு நியூவா ஒரு லேஅவுட் கிரியேட் பண்றேன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. நீங்க கேட்கலாம், ஸோ டிஃபால்ட்டா எப்படி இந்த லேஅவுட் எடுத்துக்குது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா. இப்போ டிஃபால்ட் எப்படி லேஅவுட் எடுத்துக்குது அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு என்ன வச்சுங்க, இப்போ நான் வந்து ரன் பண்றேன்னு வச்சுங்க, இண்டெக்ஸ் பேஜுக்கு லேஅவுட் டிஃபால்ட்டா இப்போ நீங்க காமனா எல்லா பேஜுக்கும் டிஃபால்ட்டா ஒரு லேஅவுட் எடுத்துக்கணும். அந்த லேஅவுட் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்க போனீங்கன்னா இந்த வியூ சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்ல போனீங்கன்னா இங்க பாருங்க வியூ ஸ்டார்ட் _view_start.cs HTML இருக்கா, இது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இங்க தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க லேஅவுட் ஈக்குவல் டு வியூல சேட்ல _layout.cs HTML அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க வியூல சேட்ல _HTML. ஸோ இப்போ இந்த இடத்த ஒன்ஸ் இந்த வியூ ஸ்டார்ட் cs HTML எந்த லேஅவுட் எடுத்துக்கணும்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த லேஅவுட் தான் எல்லா பேஜுக்குமே எடுத்துக்கும் ஓகேங்களா. ஃபார் இன்கேஸ் இப்போ இண்டெக்ஸ்ல வந்து லேஅவுட் இருக்கா, ஃபார் எனக்கு காண்டாக்ட்க்கு வந்து லேஅவுட் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு காண்டாக்ட்ங்கிற பேஜுக்கு மட்டும் லேஅவுட் வேண்டாம். இப்போ நான் என்ன பண்றேன், ரன்ல இருக்கு ஸ்டாப் பண்றேன். இப்போ காண்டாக்ட் _ இல்லைன்னா அட்ரஸ் இல்லைன்னா லேஅவுட் இருக்குங்களா, லேஅவுட் ஓகேங்களா ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நல்லுன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பேஜுக்கு மட்டும் அந்த லேஅவுட் எடுத்துக்காது, லேஅவுட் ஈக்குவல் நல்லுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து எடுத்துக்காது ஓகேங்களா. இப்போ என்ன பண்றீங்கன்னா சேவ் பண்ணுங்க, இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ காண்டாக்ட் பேஜுக்கு மட்டும் லேஅவுட் நல்லுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னா அந்த காமனாக யூஸ் பண்ற லேஅவுட் வந்து அந்த பேஜுக்கு மட்டும் எடுத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் வந்து ரன் பண்ணியிருக்கேன். காண்டாக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக காண்டாக்ட் இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ பாருங்க லேஅவுட் வரல காண்டாக்ட் பேஜுக்கு மட்டும், ஏன்னா லேஅவுட் நன்னுன்னு கொடுத்துட்டேன், அந்த லேஅவுட் எடுத்துக்காது. ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு தான் போகும். ஓகேங்களா, ஹோம் பேஜுக்கு லேஅவுட் வரும், காண்டாக்ட் பேஜுக்கு லேஅவுட் வரும், சரி வியூ பேஜுக்கு ஹோம் பேஜுக்கு வரும், எபவுட்டுக்கு வரும். காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா லேஅவுட் வராது. ஏன்னா இப்போ டிசைனே மாறிடுது. அந்த டிசைன் ஹோல் டிசைனே எங்கே இருக்குன்னா லேஅவுட்டில் இருக்கும். இப்போ அந்த காண்டாக்ட் பேஜுக்கு மட்டும் லேஅவுட் நல்லுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லேஅவுட் எடுத்துக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நான் காண்டாக்ட் பேஜில் லேஅவுட் நல்லுன்னு கொடுத்தேன்னா அப்போ எடுத்துக்காது. ஓகேங்களா, இப்போ நான் எப்படி வந்து நியூவாக ஒரு லேஅவுட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை தூக்கிடுறேன், இந்த லேஅவுட்டை தூக்கிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ சேவ் பண்ணிட்டேன், இப்போ நார்மலாக வந்து லேஅவுட் வரும். இப்போ நான் வந்து எப்படி நியூவாக ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேடில் நீங்கள் எது வேணால் லேஅவுட்டுக்கு ஒரு காமனாக வர்றது எல்லாமே லேஅவுட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னா எப்படி நீங்களே நியூவாக ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணனா ஷேடில் ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆடு, என்ன நியூ ஐட்டம் இருக்கா, இங்கே போயிட்டு நிறைய இருக்கும், இந்த சர்ச்சில் லேஅவுட்னு சர்ச் பண்ணுங்க. லேஅவுட்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க லேஅவுட் பேஜ்னு இருக்கா, லேஅவுட் CS3, லேஅவுட் 1_HTML இருக்கா, லேஅவுட் ரேசர் பேஜ் இருக்கா. இந்த லேஅவுட் 1.cs கொடுத்துட்டு நான் என்ன பண்ணா லேஅவுட் 1 இருக்கா, இந்த லேஅவுட் தூக்கிட்டு மை லேஅவுட்னு கிரியேட் பண்ணேன். அண்டர்ஸ்கோர், ஏன்னா அண்டர்ஸ்கோர்னாவே அண்டர்ஸ்கோர் டிஃபால்ட் மை லேஅவுட் .csHன்னு கொடுத்து ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், நான் என்னோட லேஅவுட் ஆட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க லேஅவுட் ஆட் ஆயிடுச்சுங்களா. இப்போ என்னோட லேஅவுட் ஆட் ஆகுது. எது இல்லை, இங்கே பாருங்க ஆல்ரெடி இருக்கிற லேஅவுட்டில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்தையும் காப்பி பண்ணி அதே டிசைன், ஏன்னா டிசைன் உங்களுக்கு புரியறதுக்காக காப்பி பண்ணி இந்த இதில் போடுறேன். ஓகேங்களா, லேஅவுட்டில் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கலர் மட்டும் மாடிஃபை பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஸ்டைல், இது வந்து அந்த கலர் ஸ்டைல். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் கலர் மட்டும் என்ன பண்ணுறேன்னா நான் மாற்றிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா உங்களுக்கு ஒரே ஈவன் கலராக இருக்கிறதுக்காக கலர் கோடு வச்சுருக்கேன். இது வந்து ப்ளூ கலர். இந்த கலர் கோடு எடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணால் மை லேஅவுட்னு கொடுத்துருக்குன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுறீங்கன்னா மை லேஅவுட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ கலர் மட்டும் மாறி இருக்கும். டிஃபால்ட் லேஅவுட்டில் என்ன இருக்குன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஓகேங்களா, இதே நாம் கிரியேட் பண்ண லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நமக்கு என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக வந்து நமக்கு வந்து என்ன வரும்னா பிளாக் கலர் லேஅவுட் தான் வரும். ஓகேங்களா, ஸோ பிளாக் கலர் லேஅவுட் வரும். இப்போ நம்ம அந்த view start.cshtml போயிட்டு நம்ம லேஅவுட் நேம் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த லேஅவுட் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகுனா இப்போ பிளாக் கலரில் வந்துருக்குங்களா, காண்டாக்ட் எல்லாமே வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு வியூவில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வியூ ஸ்டார்ட் இருக்குங்களா, வியூ ஸ்டார்ட் லேஅவுட்டில் இப்போ மை லேஅவுட்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நான் மை லேஅவுட்டுங்கிறது நாம் நியூவாக கிரியேட் பண்ண லேஅவுட். இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சம்டைம்ஸ் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வரும். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா பாருங்க கலர் மாறிடுச்சா. இது நாம் நியூவாக கிரியேட் பண்ண லேஅவுட். இதுலேயே அதே டிசைன் தான் போட்டிருக்கேன், காண்டாக்ட், எபவுட், ஹோப், அதே டிசைன் தான். ஓகேங்களா, இப்போ நியூவாக கிரியேட் பண்ணதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த லேஅவுட் எல்லா பேஜுக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இங்கே மை லேஅவுட் .cshtml கொடுத்துருங்க. இல்லை எனக்கு வந்து இந்த டிஃபால்ட் லேஅவுட் தான் வரணும். ஓகேங்களா, இப்போ டிஃபால்ட் லேஅவுட் தான் எல்லா பேஜுக்கும் வரணும். ஏதோ ஒரு பேஜுக்கு மட்டும், ஏதோ ஒரு பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் எபவுட் பேஜுக்கு மட்டும் நான் கிரியேட் பண்ண லேஅவுட் வரணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, இப்போ காண்டாக்டுங்கிற பேஜுக்கு போங்க, இங்கே லேஅவுட் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா, லேஅவுட் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் இப்போ எனக்கு என்ன வரணும், நான் கிரியேட் பண்ண லேஅவுட் தானே வரணும். வியூ ஸ்டார்ட்டில் போயிட்டு இது இருக்குங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம், இதை காப்பி பண்ணுங்க. லேஅவுட் அதே இதுதான், அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எந்த பேஜுக்கு உங்களுக்கு நாம் கிரியேட் பண்ண லேஅவுட் வேணுமோ அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னடா இங்கே வந்து லேஅவுட் நேம் வந்து மை லேஅவுட், நாம் கிரியேட் பண்ண லேஅவுட். இப்போ சேவ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா சேவ் பண்ணிட்டீங்களா. இப்போ என்னென்னா காண்டாக்ட் பேஜுக்கு மட்டும் காண்டாக்ட் பேஜுக்கு மட்டும் லேஅவுட் நல்லுன்னு கொடுத்து லேஅவுட் வரல. இப்போ நான் என்ன பண்ணால் ஹோம் பேஜில் போயிட்டு லேஅவுட் கொடுக்குறேன். ஓகேங்களா, எபவுட்லேயும் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் நாம் கொடுத்த லேஅவுட் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து காமனாக அண்டர்ஸ்கோர் வியூ ஸ்டார்ட்டில் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா காமனாக எல்லா பேஜுக்குமே அதை எடுத்துக்கும். ஓகேங்களா,
இண்டிவிஜுவல் பேஜுக்கு இப்போ அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு காண்டாக்டுக்குள்ளே போயிட்டு நல் கொடுத்தீங்கன்னா லேஅவுட்டே வராது. இந்த லேஅவுட் ஈக்குவல் டு நாம் கிரியேட் பண்ண ஸ்பெசிஃபிக் லேஅவுட் வரணும். அண்டர்ஸ்கோர் மை லேஅவுட் டாட் சிஎஸ்ஹெச்னு கொடுத்தீங்கன்னா அந்த லேஅவுட் வந்துடும். இப்போ வந்து ஒரு 100 பேஜ் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு சில பேஜுக்கு மட்டும் நாம கிரியேட் பண்ண லேஅவுட் வரணும்னா அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு இந்த ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ்க்குள்ள லேஅவுட் ஈக்குவல் டு அந்த லேஅவுட் நேம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். மை லேஅவுட்டுங்கிறது என்னது, நாம கிரியேட் பண்ணியிருக்க லேஅவுட். ஓகேங்களா, இந்த லேஅவுட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பேஜுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு வரும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பர்டிகுலர் பேஜுக்கு மட்டும் காமன் லேஅவுட் வரும். இப்போ காண்டாக்டுக்கு எந்த பேஜுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம கொடுத்த லேஅவுட் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ என்ன பண்ணோம், லேஅவுட்னா என்னன்னா லேஅவுட் இஸ் ஏ காமன் பேஜ், இட்ஸ் லைக் ஏ மாஸ்டர் பேஜ். இது ரிப்பீட்டட் கோடு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஒன்ஸ் ஒரு டைம் டிசைன் பண்ணிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லா பேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா லேஅவுட் எங்கே இருக்குன்னா வியூவில் சேடில் இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம் கொடுத்துட்டு அதில் போய்ட்டு லேஅவுட்னு சர்ச் பண்ணி லேஅவுட் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த லேஅவுட்டை நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு அந்த எல்லா பேஜுக்குமே வரும்னா வியூ ஸ்டார்ட்டில் போய்ட்டு அந்த உங்கள் லேஅவுட் கொடுத்துட்டு எல்லா பேஜுக்கு வரும். இல்லை ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு மட்டும் வரணும்னா அந்த பேஜில் மேலே லேஅவுட்டில் அந்த நம்ம நியூவாக கிரியேட் பண்ண லேஅவுட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜுக்கு மட்டும் வரும். ஸோ இதுதான் வந்து லேஅவுட். ஸோ எப்படி லேஅவுட் கிரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு வந்து லெஃப்ட் நேவிகேஷன் வேணுமா, ரைட் நேவிகேஷன் வேணுமா, பாட்டம் வேணுமா, நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்பயுமே லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா 2 பாடின்னு இருக்கும். ஸோ லேஅவுட் காமன் தான். அந்த 2 பாடியில் தான் எந்த பேஜ் கிளிக் பண்ணாலும் அந்த பேஜோட கண்டென்ட் வந்து அந்த 2 பாடியில் இன்செர்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த என்டையர் டிசைன் வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து லேஅவுட். ஸோ இந்த லேஅவுட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட் 17 வந்து பார்ப்போம். ஸோ ஏதாவது கொரீஸ்னா இந்த மெயில் ஐடிக்கோ இல்லை ட்விட்டருக்கோ ஃபேஸ்புக்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ கிரேட் டே.